நந்தகுமார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இரண்டு ஆட்சியாளர்கள் மாறி மாறி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. யாருடைய ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்புன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? இந்த விமர்சனங்கள் எப்படி உள்வாங்கப்பட வேண்டியதா இருக்குது? இது அண்ணன் அரஸ்குமார் அவர்கள் சொல்றது அரசியல் ரீதியா பேசுறாரு. நமக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு குற்றங்கள், குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் எந்த நிலைமையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குதுன்னு சொல்றது என்சிஆர்பி டேட்டா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தான் சொல்லணும் நமக்கு. அதுல பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் என்னன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றத்துல ஒட்டுமொத்தமா நம்ம இந்தியாவுல 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு, மொத்தமா 36. இதுல பாத்தீங்கன்னா வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில தமிழ்நாடு 15வது இடத்துல இருக்கு 2022 ரிப்போர்ட், லேட்டஸ்ட் ரிப்போர்ட் பிரகாரம். நமக்கு பார்க்கும்போது பரவாயில்ல 15வது இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தோணும். ஆனா நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய வளர்ச்சி விகிதத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு மாநிலங்களோட ஒப்பிடும் போது. நீங்க யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடுனுடைய வளர்ச்சி விகிதம் 2020 இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றத்துல 39%. இது தேசிய வளர்ச்சி எவ்வளவுனா வெறும் 20% தான். அப்ப தேசிய வளர்ச்சியை விட டபுள் மடங்கு நம்ம பெண்களுக்கு எதிரான குற்றத்துல தமிழ்நாடு இருக்குது. அடுத்தது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்தீங்கன்னா இந்த 36 இடத்துல 10வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு, வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில. ஆனா நீங்க வளர்ச்சியினுடைய அடிப்படையில பார்க்கும்போது பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது வளர்ச்சியினுடைய விகிதத்துல. ஒட்டுமொத்த இந்தியா பாத்தீங்கன்னா 26% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல இருக்கு. ஆனா தமிழ்நாடு 52% இருக்கு. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆகட்டும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஆகட்டும், இந்த ரெண்டுலயும் 2020 இருந்து 22 வரைக்கும், இப்ப 21ல திமுக ஆட்சிக்கு வருது, 2020ல அண்ணா திமுக ஆட்சியில் இருக்காங்க, 2022ல திமுக எகைன் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தேசிய வளர்ச்சி 20%, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 39%. குழந்தைகளுடைய கொடுமைக்கு எகென்ஸ்டா பார்க்கும்போது தேசிய வளர்ச்சி 26%, தமிழ்நாடுனுடைய வளர்ச்சி 52%. அதோட டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்துல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு பெண் குழந்தை ஆளாக்கப்படுறாங்க. அடுத்தது போக்சோ எடுத்துக்கங்க. போக்சோ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு இந்தியாவுல 3வது இடத்துல இருக்கு. உத்தரப்பிரதேஷ் 7990, மத்திய பிரதேஷ் 5951, தமிழ்நாடு 4906. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு 3வது இடத்துல போக்சோல இருக்கு. இது நம்ம அரசியல் எல்லாம் கொஞ்சம் இது எந்த ஆட்சி காலத்துல அப்படின்னு சொல்றீங்க? 2022 தற்போது இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி காலத்துல 20 இருந்து 22 வரைக்கும் உண்டான வளர்ச்சி விகிதத்தை நான் சொல்றேன். அப்போ இதுல யார் ஆள்றாங்க முக்கியம் இல்ல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சும்மா டேட்டா கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல மத்த வளர்ச்சியெல்லாம் பேசுவோமா? இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பொருளாதார வளர்ச்சி பேசுவோமா? அவருக்கான நேரம் நான் வரேன். தமிழ்நாடு தான் குமிச்சிட்டு இருக்க பேசுவோமா? இல்ல வரேன் இருங்க, ஒவ்வொருத்தவங்களும் பேசலாம். அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் என்ன விடுங்க, நீங்க அவங்க எவனோ ஒருத்தன் கணக்கு கொடுக்கறன்றத கணக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துக்காதீங்க இங்க. இல்ல நீங்க இப்போ அண்ணன் அரசகுமார் பேசுற எண்ணிக்கையோ நான் பேசுற எண்ணிக்கையோ முக்கியம் இல்ல. என்சிஆர்பி டேட்டா தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த இந்தியாவே தப்புங்கறனாங்க எதிரான குற்றத்துக்கும் அத்தாரிட்டி டேட்டா, அந்த டேட்டா தான் அத்தாரிட்டி டேட்டா. நாங்க தான் ஒட்டுமொத்த இந்தியா. இது அவருக்கான நேரம். நான் பேசல. இல்ல இன்னைக்கு சமூக வளர்ச்சியோ இல்ல தொழில் வளர்ச்சியோ பேசும்போது நம்ம எல்லாருமே பெருமைப்படலாம். ஆனா தமிழ்நாடு மாதிரி மாநிலம் எந்த விதத்துல எப்படி நம்ம நாடு தீவிரவாதத்துக்கு எகென்ஸ்டா 0 டாலரன்ஸ் சொல்றோமோ அந்த மாதிரி தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு பெருமை சொல்லக்கூடிய போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு 0 டாலரன்ஸ் வேணும். இல்ல இப்போ நீங்க நந்தகுமார் நீங்க சொல்ற அடிப்படையில பாக்குறப்போ, ஒரு நிமிஷம் நந்தகுமார், நீங்க சொல்ற அடிப்படையில பாக்குறப்போ 2021க்கு பிறகு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருச்சா? அவர் சொல்ல முடியாதுங்க. ஏங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன். சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? பெண்களுக்கு எதிரான குற்றம் 2020ல 6630, 2021ல 8501, 2022ல 9207,
அப்ப 2020 இருந்து 22க்கு 39%. அதாவது கூடுதலா இது எந்த டேட்டா எந்த டேட்டால இருந்து சொல்றீங்க? நான் சொல்றது பூராமே என்சிஆர்பி டேட்டா. இது வந்து பாராளுமன்றத்துல ப்ரொஃபசர் சௌகதா ராய் கேட்கக்கூடிய கேள்விக்கு அமைச்சர் வந்து பதில் அளிச்சது. இது வந்து நானும் நீங்களும் பத்திரிகையில வர செய்தி இல்ல. தமிழ்நாட்டுல 2020 எவ்வளவு 2021 எவ்வளவுன்னு அமைச்சர் சொன்னாரா பாராளுமன்றத்துல? இல்ல கேளுங்க, தமிழ்நாட்டுல 2020 எவ்வளவு 2024 அமைச்சர் சொன்னார். சும்மா போற போக்குல அடிச்சு விட்டு போக கூடாது. தமிழ்நாட்டுல பாராளுமன்றத்துல 2020 இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல அமைச்சர் பதிவு செய்யும் போது இந்த எண்ணிக்கைகளை பூராமே கொடுத்திருக்காரு. நான் வேணா உங்களுக்கு இந்த தகவலை பூரா அனுப்பிச்சு முடிஞ்சதுனா நீங்க அவர் தப்பா சொல்லிட்டு இருக்காருங்க. அவர் தவற சொல்றாரு. அதாவது அவர் அவர் வந்து சார் ஒட்டுமொத்த டேட்டா சொல்றாருன்னா அதுல நம்ம குறிப்பிடல சார். ஆனா 2020 21 கம்பேர் பண்ண சொன்னீங்கல்ல நீங்க, அத போய் அமைச்சர் பாராளுமன்றத்துல கம்பேர் பண்ணாரான்னு கேக்குறாரு. அவர் நீங்க அவர் மொத்தமா சமர்ப்பிச்சாரா? அமைச்சர்கள் அதத்தான் சொல்றேன். பாராளுமன்றத்துல அமைச்சர்கள் சொல்லும் போது இதனுடைய கேள்வி என்ன? அன்ஸ்டார்ட் கொஸ்டின் நம்பர் 3088 13/12/24 ரிகார்டிங் அட்ராசிட்டிஸ் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆஸ்க்ட் பை ப்ரொஃபசர் சௌகதா ராய். அதுல வந்து நீங்க வந்து அந்த டேட்டாவை வந்து சோர்ஸ் என்சிஆர்பி டேட்டான்னு சொல்லி அதுக்கு அனெக்சர் 1 அனெக்சர் 2 போட்டு கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அவர் மொத்தமா டேட்டா சொல்றாரு. ஒரு நிமிஷம் நந்தகுமார் அவர் கேக்குற அரசகுமார் என்ன கேக்குறாரு? திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகான டேட்டாவை சொல்றாரா? கம்பேரிசன்ல எந்த புள்ளியில கம்பேர் பண்ணி சொல்லிருக்காரு அவரு? 2020-21 சொன்னார்ல, இது பாராளுமன்றத்துல அந்த தேதியில சொன்னாரா? நமக்கு இந்த என்சிஆர்பி டேட்டா வந்து லேட்டஸ்டா பப்ளிஷ் பண்ணது 2022. அதுக்கப்புறம் இன்னும் என்சிஆர்பி டேட்டா பப்ளிஷ் பண்ணல. அதுல கொடுக்கும் போது நான் அதை தான் முதல்ல சொன்னேன். இது அண்ணா திமுக ஆட்சியா திமுக ஆட்சியாங்கிறது நமக்கு கவலை கிடையாது. அவரே சொல்றாரு 2022 பிறகு கொடுக்கலங்கிறாரு. 2021 மேலதான் ஆட்சிக்கே வர்றோம். நந்தகுமார் இப்போ 2021 நடந்த விஷயத்த நீங்க எப்படி திமுக அரசாங்கத்தின் மேல வைக்க முடியும்னு கேக்குறாரு. இல்லங்க, நான் திருப்பி சொல்றேன். இது 2020 இருந்து 2022 வரைக்கும். ஏன்னா 2022 வரைக்கும் தான் என்சிஆர்பி டேட்டா பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்ப இல்ல நீங்க சொல்றது ஒரு நிமிஷம் நீங்க நந்தகுமார் அப்படி 2021 22ல ஆட்சியில இருக்கிறது யாரு? ஏங்க 20 இருந்து 22ங்கறாரு, 21 இருந்து 22ங்கறாரு. ஒழுங்கா பேச சொல்லுங்க அவரை. நந்தகுமார் ஃபர்ஸ்ட் கிளியர் ஒரு நிமிஷம் அரசகுமார் நான் இருங்க, நான் வரேன் அரசகுமார் நான் வரேன். நான் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இது தெளிவா புரியும். நான் 3 வருஷத்தை நம்பர் கொடுக்கிறேன். 2020 அண்ணா திமுகவினுடைய ஆட்சி, 2021 திமுகவினுடைய ஆட்சி, 2022 திமுகவினுடைய ஆட்சி. ஒரு பொய்ய சொல்லிருக்காரு. பாராளுமன்றத்துல அமைச்சர் சொன்னாருன்னு சொல்றாரு. பாராளுமன்ற வரலாறுல இது வரைக்கும் அமைச்சர் வந்து 2020 தமிழ்நாட்டுல இவ்வளவு குற்றம் நடந்துச்சு, 2021 இவ்வளவு குற்றம் நடந்துச்சு சொல்லிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க நந்தகுமார், உங்கள்ட்ட தான் நேரடியா கேக்குறேன். பாராளுமன்றத்துல அமைச்சர் கொடுத்த பதில்ல இந்த தமிழ்நாட்டை சொன்னாரா? அவர் சப்மிட் பண்ணி சொல்லிருக்காரு. 2020 21 டிஃபரண்ட் சொன்னாரா அவரு? உங்களுக்கு வேறுபாடு சொன்னாரா? அதிமுக 2020 இவ்வளவு நடந்துச்சு, 21 இவ்வளவு நடந்துச்சு, 22 இவ்வளவு நடந்துச்சுன்னு சொன்னாரா? ஒட்டுமொத்தமா சொல்லிருப்பாரு. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு எப்படி சார் கட்டுப்படுத்துறது? புரியுது இருங்க. அவர் நீங்க கேள்வி கேட்டீங்க. மக்களை நீங்க ஏமாத்த வேண்டாம். யாரு ஏமாத்துறது? நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க மிகப்பெரிய தவறான அறிக்கையை பதிவு பண்றீங்க. நீங்க 2021 22 அறிக்கை சொன்னாலுமே திமுக கட்டுப்படுத்தாதுங்க. எப்படி கட்டுப்படுத்தும்? என்னங்க வம்பா இருக்கு? என்ன வம்பா இருக்குன்னா 2021 22ல ஆட்சியில இருந்தது யாரு? ஆட்சிக்கு வந்த உடனே முடிச்சிருவாங்களா எல்லாத்தையும்? ஆட்சிக்கு வந்த உடனே முடிச்சிருவாங்களா எல்லாத்தையும்? ஏங்க 10 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருந்தா 7 வருஷம் நான் ஒன்னு நேரா கேக்குறேங்க. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்முறையை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்களா? அண்ணா திமுக அதுல தப்பு செய்யல. அதான் திருப்பி சொல்றேன். இது தவறா எடுத்துக்காதீங்க. நமக்கு எந்த ஆட்சி ஆளுங்கிறது நீங்க இதுக்கு மேல பதில் சொல்லுங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம் அது எப்படி நீங்க திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிக்கும் சொல்லும்போது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஒரே நிமிஷம் அரசுமார் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். நந்தகுமார் ஒரே நிமிஷம் இருங்களேன். நந்தகுமார் நிதானமா பேசலாம், தெளிவா பேசலாம். 2020 21ல அதிமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு குற்ற சம்பவம் நடந்துச்சு? 2021க்கு பிறகு 2022 23ல வச்சுக்கலாம். இந்த ஆண்டுல எவ்வளவு குற்ற சம்பவம் நடந்துச்சு? இந்த அடிப்படையில் நம்ம வந்து பாக்குறப்ப சரியான பார்வையா இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன்
இந்த என்சிஆர்பி டேட்டாங்கிறது லேட்டஸ்ட் டேட்டா 2020 சார், இருங்க, மாத்தக்கூடாது. இருங்க. அதுக்கப்புறம் மாத்தக்கூடாது சார். இல்ல இல்ல இது பயாஸ்டான அவர் மாத்தி விஷயம் இல்லையா? பேசக்கூடாது. ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல நீங்க வந்து ஒரு டேட்டா அனலைஸ் ஒரே நிமிஷம் நந்தகுமார் என்ன பயாஸ் இதுல அது சொல்லுங்க. இல்ல ஒரே நிமிஷம் நீங்க 2020 21 வச்சுக்கிட்டீங்கன்னா அது அதிமுக ஆட்சி காலத்தினுடைய இறுதி காலம் அதை எடுத்துக்கிறீங்க. நீங்க அதிமுக ஆட்சியினுடைய காலத்தை வந்து மதிப்பிடுறப்போ 2022 23 வச்சு பேசலாம்ல. அப்பதானே தெரியும் குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கா இல்லையான்னு. அது அவருக்கு இன்னும் டேட்டா கிடைக்கல. இது நமக்கு அந்த டேட்டா வந்தாதான் கிடைக்காது சார். வந்தா தான் சொல்ல முடியும். குறைஞ்சிருக்கா அதிகமா இருக்கான்னு அடுத்த அமர்வுல சொல்லுவார். வேற கேள்வி கேளுங்க. அவரை டேட்டா விட்டுட்டு வேற கேளுங்க சார். அவரை தப்பா சொல்லிட்டு இருக்காரு. இருக்கக்கூடிய புள்ளி விவரம் என்ன இருக்கோ அந்த சார் இவர் புள்ளி விவரத்தை வேற எங்கேயா பொதுக்கூட்டத்துல பேசுறீங்க. வேற கேள்வி நீங்க கேளுங்க சார். இல்லாட்டி நான் அவர்கிட்ட நிறைய விவகாரமா கேட்க ஆரம்பிக்கிறேன். பேசுற மாதிரி நான் பேச முடியாது. யார் நீங்க எப்படிங்க சொல்லலாம்? தப்பான கருத்து எப்படிங்க சொல்லலாம்? நீங்க தப்பான கணக்கு எப்படிங்க சொல்லுவீங்க நீங்க? கருத்து கிடையாது சார் நீங்க சொன்ன புள்ளி விவரத்துக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல சார். நீங்க சொன்ன புள்ளி விவரத்துக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல சார். இந்தியா அப்புறம் ஒப்பிடுறீங்க நீங்க. இந்தியா ஒப்பிட்டு தமிழ்நாட்டை சொல்றீங்க நீங்க. எப்படிங்க சொன்னீங்க இந்தியா ஒப்பிட்டு தமிழ்நாடு நீங்க? அண்ணா வேற எப்படி சொல்றது? எப்படி சொல்லுவீங்க? வேற எப்படி நான் சொல்றது? நீங்க சார் சொல்லுங்க. தவறான கருத்து பேசலாம்.